ஓம் சாமியே சரணமையப்பா. அதாவது சபரிமலை பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது. அதாவது மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படும் என தேவசம் போர்டு அறிவிச்சிருக்கு. அதாவது இப்போ மாசி மாத பூஜைக்காக இன்று 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுகிறது. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு மலையாள மாத தொடக்கத்தில் நடை திறக்கப்பட்டு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அதன்படி வைகாசி மாத தரிசனத்திற்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது. தந்திரிகள் கண்டரரு ராஜீவரு, பிரம்மந்தன் ராஜீவரு ஆகியோர் தலைமையில் மேல்சந்தை அருண்குமார் நம்பூதிரி நடை திறக்க உள்ளார். மங்கள இசை முழங்க கோவில் நடை திறக்கப்பட்டு ஆலிகுண்டத்தில் அக்னி ஏற்றப்படும். பின்னர் ஐயப்பன் விக்கிரத்தில் உள்ள விபூதி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். தொடர்ந்து பூஜை எதுவுமின்றி நடை சாத்தப்படும். இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை நடை திறக்கப்பட்டு 19ஆம் தேதி வரை தொடர் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. அதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். நாள்தோறும் இரவு 10:30 மணிக்கு ஹரிவராசனம் பாடிய பின் நடை அடக்கப்படும். 10ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலைக்கு வருவதாக இருந்தது. இதற்கு 18, 19 தேதிகளில் பக்தர்களுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் பொது பதற்றம் காரணமாக குடியரசுத் தலைவரின் பயணம் தள்ளி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு அந்நாட்களுக்கான ஆன்லைன் தரிசன முன்பதிவு தொடங்கியது. இந்நிலையில் திட்டமிட்டபடி வரும் 19ஆம் தேதி குடியரசுத் தலைவர் சபரிமலைக்கு வர உள்ளதாக தெரிகிறது. இதற்காக 18, 19ஆம் தேதிகளில் பக்தர்களுக்கான தரிசன முன்பதிவு மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தேவசம் போர்டு அதிகாரிகள் கூறும்போது குடியரசுத் தலைவர் வரவுள்ளதால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்நாட்களில் பக்தர்களுக்கான தரிசனம் இருக்காது என்றனர். அதனால் நீங்கள் போய்ட்டு உங்கள் டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணிடுங்க. 18, 19 புக் பண்ணிக்கோங்க. டக்குன்னு உடனே மாற்றி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இதில் தரிசனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பக்தர்களே, இந்த செய்தியை நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகே. சாமியே சரணமையப்பா.